நம்ம வீட்டுக்கு வந்துடும். அடா இது என்னடா புது விதமாக இருக்கே, சரி இது உயிரை காப்பாற்றி விடலான்னு கையில் தூக்கின்னு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரத்தை விட்டுலான்னு கிட்ட போனால் பைப்பில் வந்து தாவிடுச்சு. கொஞ்ச நேரம் அந்த பக்கம் இந்த பக்கம் பெரட்டி பெரட்டி தொரட்டி தொரட்டி பார்க்குறேன், கண்ணுக்கே இந்த பைப்பில் கடிக்க மாட்டுது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பைப்பில் கண்டுபிடிச்சி முதல்ல பார்த்தீங்கன்னா இலை பக்கத்தில் வந்து நடந்து போயிருக்குது. இது பூச்சியா இலையேனே தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. சரி இந்த பைப்பில் பேர் உண்மையான பேர் கூகுளில் சர்ச் பண்ணலான்னு சர்ச் பண்ணி பார்த்தா இந்த பைப்பில் பேர் மைக்ரோ சென்ட்ரும் அப்படின்னா வேறு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கலையா. என்ன கேட்டால் நானே பார்த்தீங்கன்னா கைப்புல்லுன்னு நல்ல பேர் வச்சோம். இந்த கைப்புல்ல என்ன பண்ணினுக்குது பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தில் இருக்க வேப்பம்பூ வந்து மெல்ல கற்கருக்குன்னு வந்து கடிச்சினுக்கு. இது மாதிரி புதுவிதமான பூச்சியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த கைப்புல்ல என்ன பண்ணினுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டின்னர் எடுத்துனுக்கு. அடா நம்மளுக்கு இப்போ தான் ஒரு விஷயம் தெரியும், நம்ம டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு இங்கேருந்து டிங்குன்னு நான் கிளம்புறேன். டாட்டா கைப்புல்ல. அப்பா அம்மா வந்து கேட்டதாக சொல்லி அடுத்த முறை நீ வீட்டுக்கு வரும்போது கேர்ள் ஃப்ரெண்டோடு தான் வீட்டுக்கு வரணும்.